நமஸ்காரம். ஓம் ஜோதிடத்திலிருந்து ஜோசியர் சரவணன் பேசுகிறேன். இன்று ராசி பலனிலே கும்பராசிக்கு 2026 மற்றும் இந்த கும்பராசிக்காரர்களின் பொது பலன்களை பார்க்க போகிறோம். இவர் காலபுருஷனின் 11வது வீடு கும்பராசி. கும்பராசிக்கு லாபஸ்தானம் என்று பெயர். இந்த கும்பராசிக்கு அதிபதியாக சனி வருகிறார். இந்த கும்ப ராசிக்கு கும்பம் என்பது கலசம் என்று பொருள். இந்த பூர்ண கும்ப மரியாதை என்று செலுத்துவார்கள். ஒரு இடத்துக்கு பெரிய மனுஷர்கள்லாம் வரும்பொழுது, அந்த காலத்தில் ராஜாலாம் ஒரு ஊருக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அவர் வரவேற்கிறதுல முதன்மையாக நிற்கக்கூடியது கும்பம். அது பேர் பூர்ண கும்ப வழிபாடு. அப்படி சொல்லக்கூடிய இந்த பூர்ண கும்பமாக இந்த கும்ப ராசியே விளங்குகிறது. இதற்கு முதன்மையான காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தின் ராஜாவான சூரிய பகவான் தன்னோட சப்தம 7ஆம் பார்வையில் விழக்கூடிய ஒரே ராசி 12 ராசியிலே இந்த கும்பராசி தான். இந்த சூரியன் வீட்டிலிருந்து சப்தமமாக சூரிய பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்றால் அந்த கும்பராசி. அந்த கும்பராசிக்கு பொதுவாகவே அந்த ராசியை பார்க்கக்கூடிய சூரியனின் ஆளுமை தன்மை வந்துவிடும். பிரகாசமாக இருப்பார்கள். கும்பராசிக்காரர்களெல்லாம் பிரகாசமாக இருப்பார்கள். சிவன் அடியார்களாக இருப்பார்கள். சிவபக்தனாக இருப்பார்கள். நெற்றியிலே எப்போதுமே திருநீரோ திருநாமமோ அணிந்து கொண்டு அதோட அடையாளத்தை எப்போதுமே மாற்றிக்கொள்ளாத ராசி கும்பராசி. இயற்கையிலேயே அதிகப்படியான உள்ளே அவர்கள் ரகசியத்தை வைத்து வெளியே காட்ட மாட்டார்கள். ரகசியங்கள் வைத்து கொண்டிருப்பார்கள். சிறப்பாக தனியாக சேமிப்பெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டிருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். மேலும் இவருக்கு ராசிநாதனாகவே சனி பகவான் வர்றதுனால, சனி பொதுவாகவே உழைப்புக்கு அதிபதி. இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதியே சனியாக வர்றதுனால கும்பராசிக்காரர்கள் மிகவும் செலவு செய்யக்கூடியவராக இருப்பார்கள். தான தர்மம் செய்யுங்கிறதுக்கு தயங்காமல் செய்வார்கள். தங்கிட்ட இருக்கிற பணத்தை மற்றவர்களுக்கு எளிதாக தந்து விடுவார்கள். எதிலுமே மனசை வைத்து கொள்ள மாட்டார்கள். 10 பேர் ஒரு இடத்துக்கு போகும்போது கும்பராசிக்காரன் தான் முதல்ல எடுத்து செலவு பண்ணுவான். அதையே அவனுக்கு கௌரவமாக தெரியும். மற்றவர்களுக்கு டிப்ஸ் தரதெல்லாம் கும்பராசிக்கு கைவந்த கலை. அதிகப்படியான செலவினங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ராசியில் ஒரு ராசி இந்த கும்ப ராசி. இந்த ராசிக்கு 6ஆம் பாவம் சந்திரனால் வர்றதுனால இவர்கள் மிகவும் டேஸ்டாக உணவை சமைப்பார்கள். ஊரில் இருக்க அனைத்து ஹோட்டல்கள் பற்றி இவருக்கு தெரியும். எந்தெந்த ஹோட்டலில் எந்தெந்த பொருட்களை போடுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் அநேக ஹோட்டல்கள் பற்றிய தகவலை தெரிந்து கொள்வார்கள். உணவு பற்றி இவர்கள் தான் ஃபுட்டி. கும்பராசிக்காரர்கள்லாம் ஃபுட்டி. நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி சாப்பிட வல்லவர்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் அதிகாரத்தன்மையான வேலைகள் கிடைக்கிறது. உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையிலே வீடு மனை வாகனங்கள்லாம் அமைவது சற்று தாமதமாக வர்றது. இவர்களெல்லாம் செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்கி கொள்வது சிறப்பு. முதல் பொருள் வாங்கும்போது கொஞ்சம் பாதகத்தை தருகிறது. அந்த முதல் தரமான பொருட்களை கிடைப்பதற்கு இவர்களுக்கு கால தாமதம் ஆகிறது. இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் சொன்ன அந்த கும்பராசிக்கு பொறுத்தவரையிலே இயற்கையிலே மிகவும் சவாலான ராசி என்றால் அந்த கும்பராசி தான். சுக மற்றும் பாக்கியாதிபதிகளே, இவர் பாக்கியாதிபதியே இவருக்கு பாதகாதிபதியாக வருவதால் தந்தையாரும் சரி தாயாரும் சரி அவர்களுக்கான சரியான பராமரிப்போ, அவர்களின் மீது தந்தையார் தாயார் மீது பாசம் தருவதோ இந்த கும்பராசிக்கு எளிதாக கிட்டுவதில்லை.
இவ்வளவு விஷயங்கள் நல்லதாக சொன்னாலும் கும்பராசி என்றுமே தனித்து தான் இருப்பார்கள். என்ன கேட்டால் இங்கே சுகஸ்தானாதிபதி பாதகாதிபதியாக போயிடுறார், பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக போகிறார். அதனால் தாய் தந்தையரான அன்புகள் கிடைப்பது தடையாக இருக்கிறது. தாயார் ஸ்தானமே பகை பெற்று இருக்கிறது. ஸோ தந்தையார் தாயார்கிட்டலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசி. இளைய பிறப்பும் அப்படிதான். மனைவி இவருக்கு அதிகாரம் செய்யக்கூடிய மனைவியோ கணவனோ வருகிறார்கள். லைஃப் பார்ட்னரை பொறுத்தவரை இந்த கும்பராசிக்கு அதிகாரம் செய்து அவர்கள் சொல்வதை இவர் கேட்டால் மட்டும்தான் இவர்களோட லைஃப் ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா ஒரு கடவுடான்னு தான் ஒரு லைஃப்லேயே போய் கொண்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே எவ்வளவுதான் சிறப்பு சொன்னாலும் தனித்தே காணப்படுகிறார்கள். மேலும் இந்த கும்பராசிக்கு மிகவும் உன்னதமான கிரகம். ஏன்னா கும்பராசிக்கு ஏற்கனவே ராஜகிரகத்தோட பார்வை பெற்றிருக்கிறார். அடுத்த முதல் தர ராஜகிரகமான குரு பகவான் மட்டுமே இந்த கும்பராசிக்கு சிறப்பான விஷயங்களை செய்ய முடியும். அவனே 2 மற்றும் 11க்குரியராக போகிறதுனால இந்த கும்பராசிக்காரர்கள் அநேகம் பேர் ஒருவரை குருவாக பாவித்து அவரிடம் ஆசீர்வாதம் அடிக்கடி வாங்கிட்டு வரணும். ஒரு பெரியவர்கிட்ட காலில் ஆசீர்வாதம் வாங்கிறது, ஒரு குருமார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறது, பெற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறது, அதெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த குருவின் அனுக்கிரகம் கிடைத்து இவருக்கு வருமானம் லாபஸ்தானமாக மாறி அமோக நற்பலன்களை இந்த கும்பராசிக்காரர்கள் அப்புறம்தான் பெறுவார்கள். அப்போது இந்த கும்பராசிக்காரர்கள் மெயினாக குரு பகவானை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் குரு வலுவாக இல்லாமல் இருக்கும் பட்சத்திலே நாம் சொன்ன இந்த பரிகாரத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது குருவின் அனுக்கிரகம் கிடைக்கும். பொதுவாக இந்த குரு பொறுத்தவரையிலே இந்த கும்பராசிக்கு பிள்ளைகள் மிகவும் நுண்ணிய அறிவு, கம்ப்யூட்டர் துறை, கணிதத்துறை, அக்கௌண்ட்ஸ் துறையிலே மிக வல்லுநராக திகழ்கிறார்கள். ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களின் பிள்ளைகள் பொறுத்தவரையிலே அதிர்ஷ்டவாதியாக இருக்கிறார்கள். அதிர்ஷ்டம் பண்ணவர்கள் தான் இந்த கும்பராசிக்கு தாய் தகப்பனாக அமையும். ஆனால் இந்த கும்பராசியின் பிள்ளைகள் சற்று பய உணர்வோடு இருக்கிறார்கள். பயங்கள் அவருக்கு லைஃப் ஃபுல்லாக தொடர்கிறது. அப்போ ஒருத்தருக்கு கும்பராசிக்கு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது தனி அட்டென்ஷன், அவர்களுக்கு பயம் வராத அளவிற்கு அவர்கள் பயிற்சி தருதல், அந்த மாதிரி நீங்கள் எதனா ட்ரெயின் பண்ணாதான் அந்த பசங்க பய உணர்வு இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் ஷார்ப்பானவர்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டசாரிகாரர்கள். அவர் கையிலலாம் அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் தானாக விளையாடி மிகப்பெரிய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த கும்பராசியின் பிள்ளைகள் அமைகிறார்கள். இப்போது இந்த கும்பராசிக்கு 2026 பலன்கள் எப்படி என்று பார்ப்போம். கடந்த ஒரு வருஷமாக விரையாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் வரவுக்கு மீறிய செலவீனங்கள் கும்பராசிகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேச்சிலே கோவ உணர்வு வெளிப்படுகிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது. உடலில் அடித்து போட்ட மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ கும்பராசிக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லும் வார்த்தை பிறருக்கு கோபமாக மாறி அதனால் மனக்கசப்புக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இப்போ கும்பராசிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் தரமாக கடந்த ஒரு வருஷமாக மிகப்பெரிய செலவீனங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்கள். பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு சனி சஞ்சாரம் பண்ணும்போது, சனியே சொந்த ராசியாக இருந்தாலும் சனி சஞ்சாரம் பண்ணும் காலங்களில், இந்த 7.5 சனி காலங்களில் என்ன பண்ணணும்னு சொன்னால் சுப விரயங்களாக மாற்ற வேண்டும். கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் முயற்சி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த வீடு வாசல் வாங்காமல் இருப்பவர்கள்லாம் இந்த முயற்சிகள் செய்யும்போது 7.5 சனி காலத்தில் தான் கட்டாயமாக இந்த வீடு மனை வாகனங்கள் யோகங்கள்லாம் கிடைக்கும். அப்போது கரெக்டாக பிளான் பண்ணி வீடு ஃப்ளாட் வாங்கிறது, மனையாக வாங்கிறது, வீடு கட்டி வாங்கிறது, அது மாதிரி விஷயங்களும் இப்போது தான் செய்து கொள்ள முடியும்.
கட்டாயமாக செய்து கொண்டிருப்பார்கள். எல்லா கும்பராசிக்காரர்களும் வீடு கட்டி நேரம் குடும்பம் போயிருப்பார்கள். ஏன்னா அந்த காலத்திலே அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான் இது இப்போ போய்கொண்டிருக்கிறது. அதனால் கும்பராசிக்காரர்கள் வீடு கட்டுறது நல்ல விஷயம். புதுசாக வீடு வாங்குகிற யோகங்கள்லாம் வந்தால் தவறாமல் வாங்கி போடுறது தான் பெஸ்ட்டு. அடுத்த 1.5 வருஷங்களுக்கு அந்த யோகங்கள்லாம் சென்று கொண்டிருக்கு. இல்லைன்னா அது வேறு விரயங்களாக ஆகிறது. பொதுவாகவே இந்த 7.5 சனி காலங்கள்லாம் நடைபெறும் போது புதிதாக முதலீடுகள் செய்வது தவிர்ப்பது நல்லது. அப்படி செய்யும் பட்சத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோதிடம் அணுகி இப்போது செல்லலாம், அந்த பிஸ்னஸுக்கு செல்லலாமான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணணும். ஏன்னா 7.5 சனி காலங்களில் தான் அநேக பேர்கள் புதிதாக பிஸ்னஸில் இறங்கி அவரோட லாபத்தை இழப்பார்கள், போட்ட முதலீடுகளே இழப்பார்கள். பொதுவாகவே இந்த 7.5 சனி நடக்கும்போதும் சனி திசா நடக்கும்போது தான் மனிதனுக்கு யாரெல்லாம் கூட இருக்கிறார்கள் என்ற உண்மையை காட்டுவார் சனி பகவான். சனி பகவான் நல்லவர் தான். அவர் ஒரு நீதிபதி, நீதிமான். அதனால்தான் சனிக்கு உண்டான இந்த கருப்பு நிறத்தை கோர்ட்டில் நீதிபதிக்கும் வக்கீலுக்கும் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த கருப்பு நிறம் யாருக்குமே அடிபணியாமல் நேர்மையான நீதியை தருவார்கள் என்ற அடிப்படையில் தான் கருப்பு வழங்கப்படுகிறது. கருப்புக்கு அதிபதியே சனி பகவான். அதனால் அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். புதிய முதலீடுகள் பொறுத்தவரையிலே புது பிஸ்னஸில் என்ட்ராகும்போது செக் பண்ணிவிட்டு இறங்கணும். இல்லைனா அந்த முதலீடுகள்லாம் லாஸ் ஆகிறது. அதில் மட்டும்தான் முதல்ல கவனம் வச்சுக்கொள்ள வேண்டும். ராசிக்கு 12 ராகு பகவான் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருஷம் தோன்றுறது. அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணால் வெளிநாடு பயணம், வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியது. ஏன்னா சனியே அவர் ராசி அதிபதியாக வர்றதுனால வேலைக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கார்களோ அவருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமோகமாக வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும். அடுத்த 6 மாதங்காலங்கள் உங்களுக்கு அப்டேஷன் நன்றாக உள்ளது. குருபகவான நிலை உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதனால் 2026 ஜூனுக்குள்ளே உங்களோட பிளான் பண்ணிக்க வேண்டும். ஜூனுக்கு பிறகு 1 வருஷ காலத்திற்கு உங்களுக்கு வருமான ஸ்தானாதிபதியும் பாதகாதிபதியும் லாபாதிபதியும் மறைந்து காணப்படுவார். அப்போது சரியான முறையிலே உங்களுக்கு லாபத்தை அனுபவிக்க முடியாது. வருமானங்கள் குறைவாக காணப்படும். ஜூன் மாதம் 2026 பிறகு இந்த காலகட்டத்திலே அதீத விரயங்கள் செலவீனங்கள் ஆகக்கூடிய காலமாக கும்பராசிக்கு விளங்கப் போகிறது. அது யாராலுமே தடுக்க முடியாது. அதை நீங்கள் மட்டும்தான் பிளான் பண்ணி சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம். ஜூன் மாதம் 2026 முதல் ஜூன் மாதம் 2027 வரை அநேக கும்பராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான செலவீனங்களை தருகிறது. மேலும் இந்த ராசிக்கு கேதுவின் அமைப்பு லைஃப் பார்ட்னருக்கு அதிகப்படியான ஆன்மீக தேடல்லாம் இப்போது சென்று கொண்டிருக்கும். சிவன் கோயிலுக்கு சென்று வருவார்கள். நிறைய விஷயத்திற்கு கைங்கரியங்கள் தெய்வ விஷயத்திற்காக கைங்கரியங்கள் செய்யக்கூடிய லைஃப் பார்ட்னர்கள் இப்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்ய வேண்டிய 2 பரிகாரம். கும்பராசிக்காரர்கள் அடுத்த 1 வருஷத்திற்கு உங்களால் எத்தனை முறை குரு வழிபாடு செய்ய முடியுமோ, திருச்செந்தூர் முருகனை போய் எவ்வளவு முறை தரிசனம் செய்ய முடியுமோ அங்கே போய் இரவு தங்கி திருச்செந்தூர் வழிபாடு தான் கும்பராசிக்கு மிக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செலவினங்களை கட்டுப்படுத்தி நல்ல வாழ்க்கையை தரப்போகுது என்றால் முதல்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அந்த லைஃப் டைமில் இந்த 1 இயருக்கு எவ்வளோ பாசிபிளோ அடுத்த 1.5 வருஷத்திற்கு உங்களால் முடிஞ்ச வரை திருச்செந்தூர் முருகன் செல்லுங்கள். அந்த முருகன் ஃபோட்டோ வைத்து வீட்டிலே வழிபாடு செய்யுங்கள். அந்த திருச்செந்தூர் முருகனின் பாடல்கள் திருப்புகழ் பாடல்கள்லாம் வீட்டிலே பாடி அந்த திருச்செந்தூர் முருகனை நினைத்து கொள்ளுங்கள். அவரை நினைத்து இங்கே வீட்டிலே தினமும் தீபம் போட்டு வாருங்கள். அடுத்த 1.5 வருஷத்திற்கு வாய்ப்பு கிடைப்பவர்கள்லாம் திருச்செந்தூர் முருகனை நேரடியாக சென்று வழிபாடு செய்வதன் மூலம் இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் அமோக பலனை தரும்.
மேலும் இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அடுத்த தெய்வம் சூரியன். தினமும் எழுந்த பிறகு ஸ்தானம் செய்துவிட்டு சூரிய நமஸ்காரம், சூரியனுக்கு தாமரை திரியிலே 2 தீபம் ஞாயிற்றுக்கிழமையிலே மொட்டை மாடியில் போய் போட வேண்டும். நெய் தீபத்தில் போடுறது விசேஷம். சூரியனின் நல்ல பாடலான ஆதித்ய ஹிருதயம் அந்த பாடலை தினமும் 2 முறை கேட்பது, இல்லைனா வீட்டில் ஒலிக்கச் செய்வது உங்கள் மிக உன்னத யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். எவ்வளவுதான் சிறந்து விளங்கினாலும் தனியாக காணப்படும் இந்த கும்பராசிக்கு தெய்வம் திருச்செந்தூர் முருகன், சூரியன் ஆகிய இருவரும் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசி வழங்கி இந்த வருடம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.